ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக கர்நாடக பட்ஜெட்டில் முக்கிய குறிப்பு வாசிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கு பல ஆண்டுகளாக அம்மாநில அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ராமநகர் மாவட்டம் கனகாபுரா அருகே காவிரி ஆற்றின் குறுக்கே 9000 கோடி ரூபாய் செலவில் மேகதாது அணையில் அணை கட்டப்பட உள்ளதாகவும், மேகதாது அணையால் பெங்களூரு மாநகரின் குடிநீர் தேவை, மின் உற்பத்தி பூர்த்தியாகும் எனவும், அணை கட்டப்படுவதால் கர்நாடகாவை விட தமிழகத்திற்கே அதிக நன்மை எனவும் தொடர்ந்து கூறி வருகிறது. காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீரை கூட தமிழகத்திற்கு கொடுக்க கர்நாடகாவிற்கு விருப்பமில்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு. தற்போது வரை காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி தண்ணீரை திறக்கவில்லை. மேகதாது அணை கட்டப்பட்டால் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு வரும் கொஞ்ச நெஞ்ச தண்ணீரும் கிடைக்காது என்பதால் தமிழகம் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் மேகதாது அணை கட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டசபையில் 2024 மற்றும் 25ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை மாநில முதலமைச்சர் தேவையான அனுமதிகளை விரைவில் பெற்று மேகதாதுவில் அணை கட்டப்படும் என்றும், கனவு திட்டமான மேகதாது அணையை கட்ட ஏற்கனவே பிரத்யேக அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது அதற்கு கீழே 2 தனி அமைப்புகள் செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அணை கட்டும்போது நீருக்குள் செல்லும் நிலப்பரப்பு, வெட்டப்பட வேண்டிய மரங்களை அடையாளப்படுத்தப்படும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக அந்த நிதி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழ்நாடு அரசும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தமிழக சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். கர்நாடக அரசின் இந்த அறிவிப்புக்கு தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளும் விவசாய அமைப்புகளும் தங்களின் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மேகதாதுவில் அணை கட்டுவதில் உறுதியாக இருக்கின்றன. கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருந்தபோது மேகதாது பிரச்சனையில் அண்ணாமலை உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது போன்ற நிலைப்பாட்டை தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் போராட்டம் நடத்துவார்கள். எனினும் இங்கு கவனிக்கப்பட வேண்டியது ஆளும் கட்சியின் நடவடிக்கைதான். மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி கிடைத்தால் பார்க்கலாம் என்று இல்லாமல் முதலில் எதிர்ப்பை பதிவு செய்து கண்டித்திருக்க வேண்டும் என்பதே மக்களின் விமர்சனமாக உள்ள நிலையில் தற்போது அணை கட்ட அசுர வேகத்தில் தயாராகி வருகின்றது கர்நாடக அரசு. இந்த நிலையில் தமிழகத்தில் ஆளும் திமுக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.